எது ஏன்னா நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு பேசிக்கலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு தான். நிச்சயம் வந்து ஒரே சாங்ல பணக்கார ஆகுற படம் தான். அதெல்லாம் மோட்டிவேஷன். இப்பதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் அந்த மாதிரி ரஜினி மோட்டிவேஷனல் சாங் போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. பேர் சீன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அந்த கேபிள் தாண்டி இப்படி கால் போட்டுட்டு அவர் போவார்ல ரமேஷ். இல்ல இல்ல அப்ப நான் பிறக்கல சாரி. நான் சௌந்தர்யாவா இருந்துக்கிறேன்ப்பா. எனக்கு தான் ரஜினி ஒரு பர்சனாவே ரொம்ப ஸ்பெஷல், ஒரு மாதிரி மேஜிக்கல் பர்சனா தான் ஃபீல் பண்றேன். அவரு பேச அன்புள்ள ரஜினிகாந்த் ஒண்ணு இல்ல மயிலு பரட்டை 16 வயது அந்த படம் தர்மத்தின் தலைவர். இல்ல நிறைய மூவிஸ் இருக்கு நிறைய மூவிஸ் இருக்கு போடுறதுக்கு. மக்கள் டாக்கீஸ சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வைப் வந்து கிடைச்சிருக்கா? கண்டிப்பா கிடைச்சிச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க டிவில தான் பார்த்திருப்பீங்கல்ல. அண்ட் இந்த தியேட்டர் வைபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கூஸ் பம்பா இருந்துச்சு? அப்போ வந்து ஃபேமிலியில் ஒரு 5 பேர் உட்காந்து பார்ப்போம். இப்போ வந்து ஆடியன்ஸாக வந்து அவ்வளோ பேர் கத்தும்போது சில சீன்ஸ் நம்மளே கத்தாமல் இருக்கும்போது பின்னாடி இருக்கவங்களாம் கத்தும்போது நம்மளும் கத்தி பார்க்கணும், என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு வைப் வந்து. 6 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் தியேட்டரில் தான் பார்த்தோம். அப்போ நான் பிறக்கலன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தது ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா கூட அப்புறம் ஏன்னா 99ல தான் அது ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப குட்டியாக இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அந்த கேபிள் தாண்டி இப்படி கால் போட்டுட்டு அவர் போவார்ல ரமேஷ். மியூசிக் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் ஞாபகம் இல்லை. பட் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு மறுபடியும் நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு மூவி பார்த்த ஃபீல் வந்து இப்போ இருக்க மூவிஸ். நான் மோஸ்ட்லி இப்போ இருக்க மூவிஸ்ல போக மாட்டேன், ரொம்ப ரேர். மோஸ்ட்லி ரஜினிகாந்த் சார் அவர் மூவி வந்தால் மட்டும்தான் நான் போவேன் மோஸ்ட்லி. அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இருக்க மூவி தர மாட்டேங்குது. ஓகே ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு இப்போ சொன்னீங்கல்ல சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க நம்மள நம்மள மீறி அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதை சொல்வீங்க? சௌந்தர்யா மேம் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வருவார், என் மருமகளை கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு வருவார்ல, என் மருமகளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னது அவர் இப்படி பெர்மிஷன் கேட்பார். அப்படி வச்சுட்டு இப்படி வாங்கிட்டு அப்புறம் இப்படி கியூட்டா பண்ணுவார். சொன்ன மாதிரி ஏ அப்படி பண்ணுவார். சூப்பர் ஸ்டார் அந்த லைஃப் ஜர்னி இருக்கு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? புரியல, என்ன கேட்டாரு சார்? அதாவது ரஜினிகாந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்டர். சோ அத பத்தி லைஃப்ல யாருக்கு எந்த டைம் வேணாலும் இப்படி ஒரு ஹேட்ரிக் இப்படி இருக்கவங்க இப்படியே இருக்க மாட்டாங்க. எப்படினாலும் அவங்க லைஃப் மறந்தது பெரிய எக்ஸாம்பிள். ஆனா திறமை இருக்கணும், ஸ்டைல் இருக்கணும். நமக்கு என்னதான் கிரிட்டிசிசம் இருந்தாலும் வந்துட்டு அது அவர் தானே பண்றாரு, அவரால் தானே முடிஞ்சது. ஸோ அது அப்படிதான் அவரோட. அவரு ஒரு பர்சனாவே ரொம்ப ஸ்பெஷல், ஒரு மாதிரி மேஜிக்கல் பர்சனா தான் ஃபீல் பண்றேன். அவர் பேசுறதே இப்போ நார்மலா ஒரு என்னன்னு கேளுங்கன்னா என்ன அப்படின்னு வராரு. ஸோ ஒரு சின்ன டைலாக் சொன்னாலும் அவர் அப்சர்வ் பண்ணி அவர் பேசுறதே என்ன பிடிக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்கறது நல்லா தெரியும். இந்த மூவில 2 லவ் ஸ்டோரி இருக்கு. ஒன்னு சௌந்தர்யா மேம் பிளஸ் ரஜினி. சௌந்தர்யா மேம் லவ் இல்ல, அவங்க வந்துட்டு அவங்க தெரியல என்ன லவ்னு தெரியல. பட் நீலாம்பரி இதுதான் லவ். ஓகே சரி ஓகே. நீலாம்பரி மேமோட இது சௌந்தர்யா மேம்க்கு லக்கு இல்ல, நமக்கு தெரியல. ஒரு அப்படிதான் நான் சொல்லுவேன். பண்ணி வச்ச மாதிரி அந்த லவ் நமக்கு தெரியாதுல்ல. இப்படி வந்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யா மேம்க்கு லக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பழையப்பட்டு இப்படி அதன் மாதிரி இல்ல. தலைவர் யார் படத்தை நடிச்சாலும் ஒரு சீன் வந்தாலே போதும், நான் அந்த படம் ஹிட் ஆயிடும். இல்ல அப்படிலாம் எடுக்க வேண்டாம். இல்ல இதுவே ஓகே. இல்ல எனக்கு வந்து எனக்கு வந்து என்ன ஃபீல்னா நீலாம்பரி வந்து ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணாங்க. எனக்கே கஷ்டமாயிடுச்சு. இவங்க எவ்வளோ இது பண்றாங்க, இப்படி சிடி எல்லாம் போட்டு பாக்குறாங்க. வேற ஒரு பையனை தேடி அவங்க போயிரலாம், ஆனா போல ரஜினிகாந்த்காக அவங்க வந்து ஸ்டில் எண்ட் வரைக்குமே வெயிட் பண்ணி உயிரை விட்டுருக்காங்க. இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க ரஜினி சாரை வெறுத்துட்டாங்க. பட் அந்த லவ் வேற யாரும் அவருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னதான் அவங்க இந்த மாதிரி வெஞ்சன்ஸா இருந்தாலும் ரஜினி சார் வந்து அந்த லாஸ்ட் சீன்ல கூட அவர் அங்க ரமேஷ் மேம் காப்பாற்றும் போது அவங்க அப்படியே எமோஷ்னலா தேங்க்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்துட்டு சிரிப்பாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த. ஆமா, அது அவங்க ஓன் வாய்ஸ்ல செமையா இருக்கும். அது எதனால கண் கலங்கி சிரிக்கிறாங்க?
ஏன்னா அவங்கள நீ நினைச்சியா இன்னொரு ஜென்மம் நான் வந்து பார்ட் 2 எடுத்தா வந்து எப்படியாவது அவங்க லவ்வை சேர்த்து வைங்க ப்ளீஸ் அப்படி இருக்கு எனக்கு. ஓகே இப்போ அவங்க வந்து சூசைட் பண்ணியிருந்திருக்கலாமா வேணாம்? ஏன் சூசைட் பண்ணணும்? இல்லை அவங்க பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. ஷூட் எனக்கு தெரிஞ்சு ஷூட் எனக்கு தெரிஞ்சு ரம்யாக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் படையப்பா அப்படி காலில் வேண்டாம் அப்படியே முடிச்சிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? நம்ம அந்த படம் ஃபுல்லா அவங்களோட டெரருக்காகவே எனக்கு வந்து அவங்க நிறைய தடவை ஷூட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு செத்தாங்களா இல்லையான்னு காமிக்காம முடிச்சிருக்கலாம். ஏன்னா பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். எந்த டயலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அதிகமா கோபப்படுறப்போ அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறாங்க. நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை. அண்ட் எந்த சாங்ல வந்து உங்களுக்கு எனக்கு இந்த சாங் அப்படியே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா வெற்றி கொடிகட்டு மலைகள அந்த பாட்டு எல்லா பாட்டுமே நார்மலா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டயர்டா இருக்கு தூக்கம் வருதுன்னா அந்த பாட்டு போட்டு அப்படிதான் டெய்லி எல்லா பாட்டுமே வந்து நல்லா இருக்கும். வெற்றி கொடி தான் ஆரம்பிக்கும். மீனிங்ஃபுல்லா இருக்கும். செந்தில் காமெடியா பாம்பு இப்பெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல 2 பேர் தான் காமெடி பண்றாங்க. ஸ்க்ரீன்ல 2 பேர் ஒரு ஹீரோ கூட ஒரு பெண் அந்த மாதிரி காமெடி பண்றாங்க. அந்த படத்துல பாருங்க ரஜினி ரமேஷ் பின்னாடி இருக்க ஒரு குண்டா ஒரு ஆர்டிஸ்ட் அது ஃபுல்லாவே வந்து காமெடி. சில பேர் சும்மா நிக்க வச்சிருப்பாங்க, அவங்களும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போறாங்க. சூப்பரா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு. செம கியூட்டா இருப்பாரு செந்தில், தொப்பை வச்சுக்கிட்டு நல்லா இருப்பாரு, அழகா இருப்பாரு. உங்க ரெண்டு பேத்துக்குள்ள கேரக்டர் பிரிச்சுக்கிறீங்கன்னா நீலாம்பரி அந்த சௌந்தர்யா கேரக்டர் எது பிரிச்சுப்பீங்க? இவதான் சரி நான் நீலாம்பரி என்ன அந்த கேரக்டர் நல்லா இருக்குல்ல. ரஜினி அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? நான் சௌந்தர்யாவா இருந்துக்கிறேன்ப்பா. எனக்கு தான் ரஜினி. வாங்க வாங்க. நாங்க 3 பேருமே சிஸ்டர்ஸ். 3 பேருமா? ஓகே ஓகே. கொஞ்சம் வந்து மைக் கொடுப்போம். வேற மாதிரி தான் இருக்கும், பட் கண்டுக்காதீங்க. நீங்க நீலாம்பரி சௌந்தர்யா கேரக்டர் எந்த கேரக்டர் எடுத்துப்பீங்க? நீங்களா எடுத்துக்கிறதா இருந்தாவா நான் வந்து சௌந்தர்யா தான் எடுத்துப்பேன். எதனால சௌந்தர்யா எடுத்து? ஏன்னா நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. பேசிக்கலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. என்னோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க, என்னோட அம்மா இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். நீலாம்பரி கேரக்டர் எடுத்துக்கிறேன், ஆனா ரஜினி சார் எனக்கு தான். சரி சௌந்தர்யா கேரக்டர் எடுத்துப்பேன்னு சொன்னீங்கல்ல, சோ அந்த சைடுல இருந்து சொல்லுங்க, உங்களுக்கு நீலாம்பரியை பார்த்தா என்ன தோணுது? சௌந்தர்யாவா எனக்கு பாருனா எனக்கு வந்து பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து என்னன்னா அவங்க கடைசியில கன் எடுத்துட்டு சுடும்போது ஐயோ என்னங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வருதுல்ல, எங்க சுற்றுவாரோ அப்படி அந்த மாதிரி. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பயம், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பயம், அந்த ஒரு மாதிரி நளினமான ஒரு வெக்கமா அந்த மாதிரியான பொண்ணுங்கெல்லாம் இப்போ எங்கேயுமே இல்லைங்க. என்ன தவிர யாருமே இல்லை இந்த உலகத்துல. நான் மட்டும் தான் இருக்கேன் இன்னும். அவர் வந்து நான் படிச்சிருக்கேன், இவர் படிக்கல, ஒருத்தர் விட ஒருத்தர் தத்தியா இருக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது கோவம் வரும். நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோம். ஆனா அவ வந்து சிரிக்கிறா வெக்கப்பட்டு. அதெல்லாம் இல்ல அது வந்து அந்த கண்டென்ட் அந்த டெலிவரின்னு இருக்குல்ல, வந்து அவரு ரஜினி சார் வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு. சோ அதனால அந்த சின்னதா சொன்னாலும் எதுவும் தெரியாது. இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வர்றது நல்லது தான். அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக தான் மாற்றும். அதை வந்து நம்ம அகைன்ஸ்டாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்ட பற்றியா நீ அப்படின்னு நினச்சோன்னா அது சண்டையில் தான் முடியும். அது வந்து நீ ஒரு வாட்டி என்னை கலாய்ச்சல, நான் உன்னை ஒரு வாட்டி எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கலாய்க்கிறேன்னா அது வந்து நல்லா தான் இருக்குது. நான் சௌந்தர்யாவே இருந்துக்கிறேன். சரி உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது இந்த படத்துலையா? ஆமா போர் அடிச்சிச்சுங்க ஒரே டயலாக் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 சொல்லுவாங்கல்ல ரஜினி சார் சொல்லுவாங்க. சோபாவா ஏங்க நீங்க என்னங்க ரிப்போர்ட்டர் சோபான்றாரு. சோபால 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்கல்ல, சோபால 2 பேரும் உட்கார மாட்டாங்க, அவங்க மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. 2 பேரும் உட்கார்ந்தாங்க. நான் சொல்றது மிடில்ல, நீங்க லாஸ்ட் சீன் சொல்றீங்க. நீங்க என்ன சீன் சொல்றீங்க? ஓ பொண்ணு பார்க்கும்போதா? காஃபி கொடுத்து கீழ ஊத்திவாளே டயலாகா? அதுவும் அதிகமா அது இல்லையோ, அதான் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்தா சரித்திரமே இல்ல. அப்படியே உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும். ஏஆர் ரஹ்மான் எப்படி சாங்ஸ் எல்லாம் இந்த இதுல அப்பவே பண்ணிருக்காரு, எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ராஆர்டினரி மியூசிக். ஆசம்ங்க, எல்லாம் எவர்கிரீன் சாங்ஸ்ங்க. இதெல்லாம் திருப்பி வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து இப்போ கேட்குறோம். ஏன்னா நிறைய இப்போ வந்து ரீட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ இருக்கிற சாங்ஸே ட்ரெண்ட் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அது ட்ரெண்டிங்ல இருக்கு, அதுக்கப்புறம் அது காணாம போயிடுது. ஆனா இன்னுமே வந்து அந்த பழைய சாங் என்ன இப்போ இளையராஜாவே எடுத்துக்கோங்க, அந்த சாங்ஸ்லாம் இப்போ வந்து திருப்பி ட்ரெண்ட் பண்றாங்கல்ல. அது எதுக்காக அப்படின்னா அதெல்லாம் எவர்கிரீனான சாங்ஸ், அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இப்போ பிடிக்குது, இந்த பழைய சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. இல்ல அப்ப நான் பிறக்கல சாரி. இல்ல
ஊர்ல நான் பிறக்கல அப்போ. அவங்களுக்கு இந்த மியூசிக் வரும், நாங்களே போடுறோம். டிஃபரெண்ட் மியூசிக். இப்போ வந்து ரம்யாகிருஷ்ணன் மேம் வந்தா வந்து நாங்களே மியூசிக் போடுறோம். அது வந்து அது என்ன மியூசிக் அது? அந்த மாதிரி மியூசிக். அது சௌந்தர்யா மேம்னா அந்த அப்சர்வ் கூட பண்ண மாட்டோம், ஏன்னா அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. இது ரொம்ப நாளா பழகுனதுனால அப்படி தோணுது. பழகுனது இல்ல, அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இல்ல நாங்க அந்த அளவுக்கு பாத்துருக்கோம், அந்த அளவுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சீனும் பாத்துருக்கோம். அதனால தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் வந்து ஒரு படத்துல ஒரு சீன் சிசி ரொம்ப ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு படத்துல ஒரு நல்ல சீன் வருது, ஒரு 2 சீன் நல்ல சீன் வருது, 3 சீன் நல்ல சீன் வருதுன்னா இன்ஸ்டால அதை போட்டு இது பண்ணிடுறாங்க. நம்ம மைண்ட்ல வந்து இருக்கும், அதை வந்து ரீக்ரியேட் பண்றோம், எல்லாமே பண்றோம், டிக்டாக்கோ இல்லை இன்ஸ்டாலோ எல்லாத்தையும் போடுறோம். பட் அப்ப இருக்கிற படமும் இன்னும் பேசுதுன்னா அந்த படத்தோட அந்த என்ன சொல்கிறது, அந்த டீட்டெயில் ஒர்க்கிங் தான். கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிறது தான் இன்னும் நமக்கு மனசில் நிற்கிதுன்னா அந்த ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப முக்கியம். என்ன தான் வந்து கேரக்டர்ஸ் இருந்தாலுமே, தலைவருமே நின்னாலுமே ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்போ இருந்தது, இப்போ அது இல்லை. இப்போ கேஎஸ் ரவிக்குமார் இப்போ டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் முத்துவும் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் இருக்கிற காமெடி சாங்ஸுக்கு இந்த படத்தில் எது உங்களுக்கு நல்லா இருக்கும்? முத்துமே சூப்பரா இருக்கும். எச்செச்ச எச்செச்ச கச்செச்ச கச்செச்சா அது வேற டிஃபரெண்ட், வேற கெத்தான சீன்ஸ் எல்லாம் இருப்பாரு, நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு பணக்கார மாதிரி, அது திடீர்னு பணக்காரன் ஆயிடுறது, அந்த மாதிரி. இந்த அண்ணாமலை எல்லாம் திடீர்னு பணக்காரன் ஆயிடுற மாதிரி. முத்துவில் வந்து வேலைக்காரனாவே கடைசி வரைக்கும் இருப்பாரு. அந்த பேக் பிளாஷ்பேக்ல மட்டும்தான் பணக்காரனா காட்டுவாங்க, பட் வேலைக்காரனா இருக்கும்போது நம்ம ரசிச்சோம்ல. நல்லா இருக்கும். மீனாக்கும் அது கூட இல்ல, அவங்க ஒருத்தவங்க கருப்பா இருப்பாங்களே, அவங்க நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். தங்களி பேர் என்ன? தீபாவளி பரிசு காத்திருக்காங்க. அதுவுமே மாசா இருக்கும். பர்த்டேக்கு என்ன ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணலாம்? அருணாச்சலம். எனக்கு அருணாச்சலம். ஆமா, அவங்க வடிவு கசி மாதிரி இருக்கிறதால அவங்களுக்கு அதான் பிடிக்கும். அருணாச்சலம் செம்மையா இருக்கும். நீங்க அவர் அந்த ஒயிட் குத்தால ஒயிட் தாடி பிளாக் ஹேர்ல அந்த ஸ்கிரீன்ல பின்னாடி அந்த முருகர் போட்டோ வச்சு வந்தா செம்மையா இருக்கும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கலாம். 30 நாள்ல 30 கோடி கான்செப்ட் படம் தானே. அந்த மூவி வர வேண்டிய படம் எலெக்ஷனுக்கு. ஆமா கண்டிப்பா வந்தா செம்மையா இருக்கும். வந்திருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் 6 இருந்து 60 வரை ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அந்த மூவி நிஜமாவே நல்லா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி எதுவுமே இல்லாம அதுல அந்த மாதிரி மூவிலாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? பார்க்க மாட்டாங்க நிறைய கிட்ஸ்க்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்தா ஒரு பாஷா படம் வேற ரேஞ்சுங்க. பாஷா படத்துல ஒண்ணும் இல்ல, ஷூ சவுண்டு, அந்த பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் டான் டடன் நமக்கு அப்படியே அந்த பக்கம் போயிடுவோம். அப்படியே பின்னாடி நானே நடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரியான ஒரு மூவி தான். சீரியஸா சொல்லணும். ஆமா, ரொம்ப பிடிக்கும் எல்லாம். அதுவும் வந்து ரஜினிக்கு போட்ட சாங்ஸ் தான் வேற. அண்ணாமலையிலும் நிச்சயம் வந்து ஒரே சாங்ல பணக்கார ஆகுற படம் தான். அதனால மோட்டிவேஷன் இப்பதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் அந்த மாதிரி ரஜினி மோட்டிவேஷனல் சாங் போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களை உள்ள தியேட்டர்ல விட்டா என்ன படம் உங்களுக்கு வேணும்? பழைய விண்டேஜ் ரஜினியில அன்புள்ள ரஜினிகாந்த் மாமா அது வேணும். அன்புள்ள ரஜினிகாந்த் ஒண்ணு இல்ல, அதுக்கப்புறம் மயிலு பரட்டை 16 வயது அந்த படம் தர்மத்தின் தலைவர். இல்ல நிறைய மூவிஸ் இருக்கு, நிறைய மூவிஸ் இருக்கு போறதுக்கு. கமல் சார் உழுந்து நடிச்சிருப்பாரு. இவர் ரொம்ப ரெண்டே இல்ல, கமல் சார் இந்த மாதிரி கம்பேரே பண்ணவே கூடாது. அவர் எனக்கு கமல்ஹாசன் சாரும் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சாரையும் பிடிக்கும். அவங்களோட டேலண்ட். ஒரு படத்துல நல்லா ரீச், இவருக்கு ரஜினி சார் நல்லா ரீச். இப்போ வர படம் எல்லாமே இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தலைவர் படம் வந்து அவ்வளவு கவர காரணம் என்ன? ஏன்னா அவர் தலைவர் அப்படிங்கிறது இல்ல. இப்போ வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் யார் ஃபேனின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. சீரியஸா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 50 இயர்ஸா ஒருத்தரை ஃபாலோ பண்றோம். எங்க அப்பாவோட அண்ணா அந்த மாதிரி ஜென்ரேஷன்லேருந்து ஒரு 50 இயர்ஸாக ஒருத்தரையே ஃபாலோ பண்ணுறோம். அது ஒருத்தரால தான் முடியும்னா
இவ்வளோ 26 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரீரிலீஸ் பண்றோம், படம் ஹிட் அடிக்குது, கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்டாரால தானே இல்ல இது வந்து என்னன்னா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வந்து மத்தவங்க அவங்க என்ன சொல்றது அப்படிலாம் இல்லாம இப்பயுமே அதை பண்ணி, ஏன்னா ஒரு படத்துக்கு நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க பேக்ரவுண்ட்ல நிறைய பேர். அவங்க இப்ப நான் அந்த படத்தை நல்லா பண்ணாதான் அவங்களுக்குமே அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும் இல்லையா, எனக்குமே அப்படிதான் வரும் இல்லையா. ஸோ இன்னும் வந்து ஒரு டீட்டெயில் ஒர்க் பண்றது, அந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஒர்க்ல ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன், ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற ஹீரோஸ்க்குலாம் வந்து அது சூஸ் பண்ணது பாருங்க, சூப்பரா இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ரஜினி சார் வந்து சொல்லியிருந்தாரு, படையப்பாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் இல்ல எனக்கு தெரியல, என்னால வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் தவிர்த்து இவங்க பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு யாருமே யோசிக்க முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேம் மாதிரி வேற யாரும் பண்ண முடியாதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு பவர். இப்படி அப்படி 26 இயர்ஸ் முன்னாடி ஒரு 50-50 ஸ்பேஸ் கொடுத்து பண்ண ஐஸ்வர்யா மேம் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா பீட் பண்ணிருப்பாங்களா? மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க. அது யோசிக்கவே முடியல. அது அந்த அந்த இல்ல ஏன்னா அது கொஞ்சம் நார்த் இந்தியன் மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இல்ல யார் வேணா யார் பேசியிருக்கலாம். பட் ஆனா அவங்கள வச்சக்கப்புறம் வந்து கேட்டிருந்தாங்க, பட் ஃபேஸ் இன்னசென்ஸா இருக்குன்னு ஈவன் சௌந்தர்யா கூட நக்மா மேம் தான் நம்ம ஸ்கிரீன் பார்த்துருக்கோம்ல. பட் இவ்வளவு அப்பவே அந்த படம் அவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி தான் இந்த கேரக்டர் வந்து அவங்க தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. அதான் இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது அது ஹிட் அடிக்குது. எந்த படம்? இப்போ இருக்கிற ஸ்டார்ஸ் இதே அந்த ஜிப்வா அந்த யாருக்கு இல்ல சிவகார்த்திகேயன் இந்த கேட்டரிங் பண்ணிட்டு இதெல்லாம் போட்டு வந்தா நல்லா இல்லைங்க. சீரியஸா அது என்னது, அது நல்லா இல்ல. ஏதோ வைரமுத்து பாக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரஜினி பாக்குற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு அவங்க அது பண்றாங்க. பட் அது வந்து கம்பேர் பண்ண முடியாது. இந்த படத்துலயே வந்து ரஜினி சாரோட காஸ்டியூம் வேற, பெல்ட் இங்க போட்டுப்பாரு, உள்ள வாங்கி தான் நடிக்கிறாங்க. ஆமா, அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் பண்ணலாம், பட் அவரு மெயின் கேரக்டர். அவரை ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. தில்லுமுல்லை பத்தி சொல்லுங்க. தில்லுமுல்லு அதான் என்ன இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. பண்ண முடியுமா? ஒரே கேரக்டர் வச்சிருப்பாரு, ரெண்டா எப்படி? ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன், இந்த 2 ரோலை வச்சுக்கிட்டு மீசை இல்லாம மீசை வச்சுக்கிட்டு அது வேற லெவலா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போதே சீரியஸா வேற லெவல். அந்த சவுகாத்தன்னைக்கு மாடியில ஏறி குதிச்சு வர்றது, அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பாரு தேங்காய் சீனிவாசன், அவரோட இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த படமே வந்து நமக்கு எல்லா சீனும் ஞாபகம் இருக்குல்ல. ஒரு படம் இப்ப நான் டியூட் பார்த்தேன், எனக்கு தெரியல, நான் சீன்ஸ்லாம் மறந்துடுச்சு. எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்லை. கண்டிப்பா மறந்து. ஆனா இது சரத்குமார் சூப்பரா பண்ணாங்க. அது ஏன்னா இன்ஸ்டால வந்துட்டே இருந்தது, அடிக்கடி வந்துட்டே இருந்தது. அப்பா பார்த்த ஸ்டார் நாட்டாமையில எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பார்க்கும்போது மாசா இருந்துச்சு. இப்போ ஃபைனலா ரஜினி சார் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் ஒவ்வொரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு ஃபைனலா முடிச்சுக்கலாம். அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. ஒரு விஷயம் ரஜினி சாருக்கு என்கிட்ட பிடிச்சது சிம்பிளிசிட்டி தான். சிம்பிளிசிட்டி இன்னமும் வந்து நான் இவ்வளோ பெரிய ஆளுலாம் காமிச்சிக்காம இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருக்கும், இவ்வளோ இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக அவரை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறார்ல. அதுவும் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்படி தான் இருக்கணும் நம்மளோட ஹேபிட்ஸ் ஒழுங்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போலாம் வந்து இந்த அந்த லைஃபே வந்து ரொம்ப கம்மி, நமக்கு வாழ்க்கையே ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஒழுங்காக நம்ம இன்டேக் கரெக்டாக எடுத்து கரெக்டாக இருந்து இந்த மாதிரியான சில விஷயம்லாம் அவரை பார்த்து நம்ம வந்து இன்னும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு லைஃப்பில் வந்து நிஜமாலே என்ன சொல்கிறீங்க, லைவ் எப்படி சினிமா பண்ணிட்டு இருக்கோமா இல்லை ரெஸ்ட் எடுக்கலாமா? இல்லை பண்ணணும். ஏன்னா அது அடங்காத குதிரைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய படம் வரணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து வேற ஒரு படம் ரீரிலீஸ் ஆகணும். நிறைய படம் அப்பப்போ வந்துட்டே இருந்தால் தான் ஒரு ரசிகர்களாக எங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பூஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ரஜினி சாருக்கு என்ன ஸ்டைல் பிடிக்கும்? ஸ்டைல், ஸ்வாக், வாக்கு அது எல்லாமே. அவர் ஒரு படத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல ஸ்டோரி சொல்வார்ல, அது பர்சனலாகவும் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படி ப்ரொஃபஷ்னலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். எனக்கு வந்து அவர் ஃபுல்லாகவே பிடிக்கும். அவர் பேசுகிற விதம், அவர் நார்மலாக பேசுகிறதே ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும். சாதாரணமாக தான் பேசுவார், ஆனால் ஒன்றுமே ஆசையாக இருக்கும் அவர் பேசுகிறது. அது பிடிக்கும். அவர் வாக் பண்ணுறது பிடிக்கும். அவர் சொன்ன மாதிரி அவர் ஹெல்த்தியாக இருக்கார். அவரை நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த ஏஜ்லேயும் அவர் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. ஆடியோ லான்ச்லலாம் வந்தால் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அவர் தனியாக தெரிகிறாரு. எப்படி அது வந்து ஒரு 25 வயசு பையனால் கூட அந்த மாதிரி பண்ண முடியும். இப்படி கையை காட்டி பண்ணிக்கலாம். பட் அவர் ஜஸ்ட் சிட்டிங் தான்.
அதுலயே அவர் கெத்தா இருக்காருல்ல. கால் மேல கால். ஜஸ்ட் அவர் பாட்டு இப்படியே யோசிச்சிட்டே உட்காந்து நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரிலாம் அது இல்ல அவர் ரொம்ப உஷாரு ஒரு சீரியஸா ரொம்ப ஸ்டேஜ்ல என்ன பேசணும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு. அவர் வந்துட்டு நமக்கு லெசன் கொடுக்கறாரு. அந்த மாதிரி அந்த டேக்அவேஸ் நிறைய இருக்கும். நிறைய எடுத்துக்கலாம். டேக்அவேஸ் அதிகமா இருக்கும். நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படின்றது நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலா வந்து அவர் இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு கண்டிப்பா. ஃபுட் அட்வைஸ்லாம் நம்ம கொடுக்கறாருல பாரு கையில ரொம்ப அவர் ஒரு பர்சனே அந்த ஹியூமனே ஒரு மேஜிக் மாதிரி இருப்பாரு அவர். இப்போ பர்த்டே விஷ் பண்ணிருக்கேன் அப்படியே ஒட்டுக்கா எல்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். ஹாப்பி 75 more to go. Stay healthy. ஓகே ஓகே தேங்க் மக்கள் டாக்கீஸ சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Go Lynthia.